இப்போ விஎம் ஸ்பாட்டன்ஸ் ருத்ரா லெமன்ஸ் விஎம் ஸ்பாட்டன்ஸ் பேட்டிங்கு ருத்ரா லெமன்ஸ் ஃபீல்டிங்கு ஸ்ட்ரைக்கில் மண்டோட்டம் கவினு ஆன் சைக்கிள் குரு கேட்சு முதல் பந்திலே ஒரு விக்கெட். விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் பிரவீன். சேக்கு கீப்பர் கையில் தஞ்சம் புகுந்தது. மீண்டும் சிறப்பான பால் முறையில் மீண்டும் மீண்டும் சிறப்பிக்கிறார். சேக்கு விக்கெட் இழந்து போறாரு. 3 பந்துகள் வீசி 2 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்திக். ஒயிட் கார்த்திக் ஃபோர்த் பால் தலையை தாண்டி போயிடுச்சு, தடுக்க முடியாது. 4 ரன்கள். நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் நல்ல ஒரு பந்து வீச்சு தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் 5 ரன்கள் மட்டுமே முதல் ஓவரில். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பந்து வீச்சு முனையில் கார்த்தி 2வது ஓவர் போட வந்திருக்குது. கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் நல்ல கவர்ஸில் அரைஞ்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே சப்பாட்டா இருந்து. செகண்ட் பால் கார்த்தி டு கார்த்தி. ஒரு மிஸ் ஃபீல்டு. இரண்டு ரன்கள் 2 ரன் மட்டும். கீப்பர் ஒரு மிஸ் ஃபீல்டிங்கு. நல்லா பந்து போட்டார். ஒரு தேர்ட் பால் நல்லா அடிச்சிருக்காருங்க. 4 மிகவும் தவறாக வீசப்பட்ட பந்து. அது ஒரு 4 ரன்கள். கார்த்தி நல்லா அடிச்சிருக்காப்புல. 4. ஃபோர்த் பால் கார்த்தி டு கார்த்தி. நல்ல ஒரு யாக்கர். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில் குரு ரொம்ப நேரமாக நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இங்கே ஒரு 2 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. 2 ஆகுமா? 2 ஓட்டம். 2 ரன்ஸ் ஓட்டாங்க. கார்த்தி டு குரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்கு கம்மியிடமிருந்து. 1 ரன் மட்டும். 2 ஓவர் முடிவட்ட நிலையில் 17 ஓட்டங்கள். இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. 3வது ஓவர் போடுறதுக்கு கண்ணப்பன். தற்பொழுது அண்ணன் கருணாகர பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நல்ல ஒரு பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காப்புல. பவுண்ட்ரி, தடுக்க முடியாத ஒரு 4. நல்லா அடிச்சிட்டாப்புல. குறைந்து சிறப்பான ஒரு 4 ஸ்ட்ரைட் திசையில். செகண்ட் பால் சுவிட்ச் முறையில் ஆடி இருக்கு. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. பவுண்ட்ரி, தலையை தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரி கொஞ்சம் முன்னாடி ஓடி தான் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
மிஸ்ஃபீல்டு. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றத்தின் காரணமாக 4 ரன்கள். 2 4 அடிச்சிட்டாப்ல. தேர்ட் பால் மறுபடியும் சுவிட்ச் முறையில் அடிச்சிருக்காப்ல. மீண்டும் சுவிட்சின் முறையில் அடிக்கப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 4. தொடர்ந்து 3 4 அடிச்சு மீண்டும் ஒரு 4. ஒரு நல்ல பேட்டிங் ஆடுறாப்ல. 3 4 அடிச்சிட்டாப்ல. சந்தித்த இந்த ஓவரில் சந்தித்த 3 பந்துமே 4. ஹேட்ரிக் 4 அடிச்சிட்டாப்ல. அடித்த ஃபோர்த் பால் அகலப்பந்தின் வாயிலாக 1 ரன். ஃபிஃப்த் பால். இந்த பால் ஃபிஃப்த் பால் சுவிட்ச் முறையில் பேட். லாஸ்ட் பால் கண்ணப்பண்ணி சஸ்குரு நல்லா அடிச்சிருக்காரு. மிக உயரத்தில் தூக்கி அடிக்கப்பட பந்து கேட்ச் ஆகுமா? மிஸ்ஃபீல்டு. நோ மேன்ஸ் லேண்ட். 1 2 என்று பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க. 2. இந்த ஓவர் இனி மூன்றாவது ஓவர் இறுதி பந்து. வந்து கேட்ச். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே ஒரு கேட்ச். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இப்போ உள்ள மாதேஷ் வந்திருக்காப்புல. குரு ஆட்டம்லேருந்து மாதேஷ் உள்ள. பந்தோட மதியனே வந்திருக்காப்புல. சொல்லிக்க ஃபுல்லா ஒதுங்க சொல்லு. நல்ல பால் டாட்டு. ஃபர்ஸ்ட் பால் சிறப்பான ஒரு பந்து. ஒண்ணுமே பண்ண முடியாது. செகண்ட் பால் மதி டூ கார்த்தி. சுவிட்ச் முறையில் இதுவும் டாட்டு. ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு முயற்சி. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா தலையை தாண்டி போயிடுச்சு. அங்கே தடுக்க முடியாத காரணத்தினால் ஒரு 4 ரன்கள். பவுண்டரி அடிச்சிட்டாப்ல கார்த்தி. ஃபோர்த் பால் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல கேட்ச். கீப்பர் நல்ல டேக்கன். விக்கெட் இருந்து வெளியேறுகிறார் கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் இப்போ குணால். நல்ல ஒரு பால். நல்லதொரு பந்து வீச்சு பணி. இதுவரையும் நல்லா போட்டிருக்காரு. ரன் மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு. ஒரு 4 போயிருந்தாலும் மீதி பால்ல நல்லா டாட் போட்டிருக்காரு. நல்லா அடிச்சிருக்காரு. அங்கே 4 2 1. நல்லதொரு தடுப்பு பணி தமிழிடமிருந்து. 2 ரன்கள். 2 ரன்கள். நல்ல ஒரு ஃபீல்டிங். 4 ஓவர் முடிவட்ட நிலையில் ஒரு 4 ஒரு டபுள். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஜபஸ்டிங். கேசிபி 11 அணியினர் நாணயம் சுண்டலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட். சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் செபா. ஜவானிடமிருந்து நல்ல பந்து வீச்சு. நல்லா போஸ்டார். நடுவார் ஒரு ரன் லெக் பை என்ற முறையில் 1 ரன் விட்டு போயிடுச்சு. ஒரு ரன். மீண்டும் நல்லதொரு பந்து வீச்சு. நல்லா போட்டிருக்காரு. 2 பால நல்ல கண்ட்ரோலாக போட்டுருக்காப்புல செபா. இன்னும் குணால் டு ஜபா. சிறப்பாக போடப்பட்ட பந்து. நல்ல ஒரு பவுல். ஸ்டம்பை பதம் பார்த்தது.
விக்கெட். விருந்து நல்ல பவுலிங். குணால் ஆட்டம் இழந்து போகிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வல்லரசு. எபாட்டு வல்லரசு நல்லா போட்டிருக்காருங்க. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு தடுமாற்றத்தின் காரணமாக தாண்டி போயிருச்சு. 4 ரன்கள். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பிடிச்சிருந்தாங்களா அந்த பால். தாண்டி போயிருச்சு. ஏதோ ஒரு தடுமாற்றம். 4 ரன்கள். இன்னும் 2 பந்துகள். வல்லரசு டு ஜபா நல்லா போட்டிருக்காருங்க. நல்லா லைன் அண்ட் பென்ச் மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. லாஸ்ட் பால் இறுதி ஒரு கடைசி ஒரு பந்து இந்த இன்னிங்ஸின் கடைசி பால். நல்லா போட்டிருக்காருங்க. இதுவரையும் 6 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு 6ஐ பெற்று விட்டது. கடைசி பால் வந்து 6 அடிச்சு கடல் கடந்து அடிக்கப்பட்ட ஒரு 6. நல்லா அடிச்சிட்டாங்க. சிறப்பான ஒரு ஷாட். கடைசி பால் 6 அடிச்சுட்டு 9 டார்கெட். 49 அடிச்சிருக்காங்க. டார்கெட் வந்து 50. ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார், நான் ஸ்ட்ரைக்கில் மதி. வந்து போகிறதுக்கு கார்த்திக், ஒயிட் கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டுருக்காங்க. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4க்கான ஒரு வாய்ப்பு 4. சிறப்பான ஒரு 4. பந்து அடிச்சிட்டாருங்க ராஜா. தொடக்கத்திலே ஒரு அதிரடி 4 ரன்கள். நல்லா அடிச்சிட்டாருங்க பால். நெக்ஸ்ட் பால் ராஜா டு கார்த்திக். அடிச்சிட்டாரு. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மதி. நான் சைக்கிள்லேருந்து இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. 4 மற்றும் ஒரு 1. மதி டு கார்த்திக். மூன்றாவது பந்தில் தூக்கி அடிக்கப்பட்டு கேட்ச் ஆகுமா? 2 பேரும் பேசிட்டு எடுக்காம கேட்ச் விட்டாரு. விட்டதுனால அங்கே 2 ரன்னு. மிஸ்ஃபீல்டு ஒரு மிஸ்ஃபீல்டு. யாராவது ஒருத்தர் பேசி எடுத்ததுனால கேட்ச். 2 ரன் ஓடிட்டாங்க அந்த மிஸ்ஃபீல்ட்னால. நல்லா போட்டிருக்காருங்க லைன் அண்ட் லென்த்தில். அப்போ டாட்டு வந்து கார்த்திக் டு மதி. சிறப்பான ஒரு ரன்னிங். ஒரு ரன். பக்கத்தில் முதல் ஓவரின் இறுதி பந்து. இந்த ஓவரின் இறுதி பந்து. நல்லா உயர அடிச்சிருக்காரு. உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிச்சு. விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் அந்த மட்டை வீச்சாளர். ராஜா அவுட். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து கண்ணப்பன். வந்து போகிறதுக்கு வந்து குரு வந்திருக்காப்புல. குரு டு மதி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஏக்கர் முறையில் போட்டிருக்காப்புல. 1 2 நல்ல ஒரு ஃபீல்டிங். 1. ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் அடிக்காரு. மீண்டும் ஒரு ரன். ஒரு ரன். அந்த பால் நல்லா பிடிச்சாப்புல. கீப்பிங் கேட்ச். ஒடியாந்து பிடிச்சாப்புல நல்ல கேட்ச். அது என்ன விக்கெட் இழக்கிறாப்புல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தமிழ் டு குரு. ஃபோர்த் பால் சுவிட்ச் முறையில் டாட். நல்லா அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டேக். மாத்து கை. பாக் டு பாக்ஸ் ரஞ்சித்.
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி டு குரு. இறுதி பந்து. நல்ல ஒரு ஆட்டம். நல்லதொரு பேட்டும். 2 ரன்கள். 2 ரன். 2 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. நெக்ஸ்ட் பவுலர் வல்லரசு டு கண்ணப்பன். நல்ல ஒரு பந்து. லென்த்தில் டாட் பால் போட்டிருக்காப்புல. நெக்ஸ்ட் பால். குத்தி போட்டிருக்காப்புல. மீண்டும் டாட் பால். 2 பாலை 9 நேரத்தில் போட்டாப்புல. கார்த்தி டு வல்லரசு. நல்ல ஒரு கேட்ச். கார்த்தி பட்டமிழந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் முரளி. 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நல்லா பண்ணுங்க. 9 நேரத்தில் போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் பால். நல்ல ஓவருங்க. நல்லா போட்டிருக்காரு. ஓவர். சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை. 3 ஓவர் முடிவற்ற நிலையில் அணிக்கு 13. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காப்புல. ஒயிட் கார்த்திக். நல்லா உள்ள ஏக்கரில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் முதல் பாலே பவுண்ட்ரி. நல்லதொரு ஷாட். பவுண்ட்ரி. கண்ணப்பண்ணிடமிருந்து நல்ல ஒரு பேட்டிங். முதல் பாலே பவுண்ட்ரி விளையாட்டிருக்காப்புல. நல்ல கேட்ச். விக்கெட். கண்ணப்பன் ஆட்டம் இழக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு போடு. வேகம் முன்னாடி போட்டால் எடுத்துரும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி. கார்த்தி. நல்லா பண்ணுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட். 2 ஸ்ட்ரைக்லேயுமே கார்த்திக். வந்து வரதும் கார்த்திக். ஒரு சிங்கிள். நல்ல கேட்ச். விக்கெட். விக்கெட். காட்டன் பவுல் என்ற முறையில் வெளியேறுகிறார் அந்த மட்டை வீச்சாளர். அணியின் அணிக்கு 18. இப்போ பேட்ஸ்மேன் ராஜா. இன்னும் 32 ரன்கள் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஞ்சித் விசஸ் கார்த்திக். நல்ல பால். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 19 ரன்ஸில் நீட்டாக. நல்ல 9 ரன்ஸில் போட்டு திருப்பிட்டாருங்க வந்த. அருமையாக போட்டிருக்காரு. 4th பால். இதை நல்ல 9 ரன்ஸில் போட்டிருக்காள். ஒரு ரன்னு மட்டும் விட்டு கொடுத்து 4 பந்தையும் நல்லா போட்டிருக்காங்க. இதையும் நல்லா போட்டு 9 ரன்ஸில் போட்டு திருப்புறாங்க. ஓவரின் இறுதி பந்து. கேட்ச்.
நடந்து முடிந்த போட்டியில் விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணியினர் வெற்றி பெற்று பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.